இப்போ நிலுவையில் இந்த கல்வி தொகை நிதி வந்துருச்சுங்களா, ஒரு ஆர்டிஇன்ட்டு ஒரு விஷயம் ஓகேங்களா, அதாவது ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைகள், ஏழை குழந்தைகள் வந்து ஒரு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்காக, அதாவது கவர்மெண்ட் இல்லாமல் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போய் பசங்க படிக்கணும்னா அதுக்கோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% ஷேர் பண்ணிக்கும், 40% தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷேர் பண்ணிக்கும். 2 வருஷமா அதுக்கான ஃபீஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை. இந்த வருஷம் அதுக்கான அப்ளிகேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணல. ஸோ பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க வந்து அதை அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் உள்ள வாங்க, அந்த கொண்டு வர இஷ்யூ எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா கவர்மெண்ட் பணம் கொடுத்தா தானே இவங்க அந்த பசங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கவே முடியும். கவர்மெண்ட் எதுவுமே ஸ்டெப் பண்ணல. இப்போ இதெல்லாம் நடக்குது இல்லையா, இப்போ கவர்மெண்ட் இவர் போய் பார்த்துட்டு வந்தார், என்ன நிதி வாங்கி வந்திருக்காரு? 4 வருஷமா எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு, 4 வருஷமா லெட்டர் எங்கேயுமே அங்க நடக்கல. சரி டைரக்டா போவோம், போய் பிரஷர் கொடுப்போம் அப்படின்னு போயிருந்தா சரி, என்ன அங்க போய் என்ன பிரஷர் கொடுத்தாருன்னு அது அவங்க சொன்னாதான் தெரியும். அது சொல்லலையே, அதே தான் சொல்றேன். அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏன் ஒரு யூகம் லெட்டர் போடுறீங்க?